ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா. குருभ्यो नमः. नमस्ते गुरुनाथं काञ्चीपीठं सुरपूजितं दिव्यगणवेशं कांची जगदनमस्ते पारकटसिद्धं ज्ञानं शांतरत्नं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदनं कलियुगदेवं कांचीमान யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உனக்குன்னா பின்னுன்னா தெரியுமா? உனக்குன்னா பின்னுன்னா தெரியுமா? உனக்காவது பின்னுன்னா தெரியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கார். அப்படியே எடுத்துக்கலாம் தலைப்பை. உனக்காவது பின்னுன்னா தெரியுமா? அதுதான் நம்ம அவர் அந்த பாஷையில் அப்படி சொல்லியிருக்கார் பெரியவா. அவ்வளோதான். கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் அவெல்லாம் ஒன்றா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவாளோ இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கவாளோ மொத்தமாக கிளம்பி அவள் ஒன்றா குரூப்பாக ஒரு 5-6 பேராக கிளம்பி மொத்தமாக போயிருக்கா பெரியவா இல்லை தரிசனம் பண்ண காஞ்சிபுரத்தில் பண்ணும்போது அவள் அந்த காலத்தில் மெட்ராஸ் அந்த இப்போ வந்து கொஞ்சம் சாஸ்திரிகள்லாம் அந்த ஏரியாவில் இருக்க மாட்டாள். ஏதாவது அவள் இதில் ஏதாவது ஒரு விசேஷம் இது பண்ணணும் இல்லை ஒரு அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், ஏதாவது ஸ்ராத்தம் பண்ணணும், எதுவாக ஒன்று வந்து வேறு ஏதாவது பூஜைக்கு ஏதாவது வரணும், ஒரு பண்ணி வைக்கணும் அப்படின்னா வாத்தியார்கள் அங்கே சாஸ்திரிகள்லாம் கொஞ்சம் இல்லை. அந்த மாதிரி இது அவள் அதனால் வந்து அவளுக்கு என்ன சொல்லணும்னு தோணித்தோ ஏதாவது சொல்லணுமே, அவளுக்கு ஒன்றும் தோணலை. அதனால் பெரியவா பண்ணுற சங்கல்பம் தான். அதனால் அதில் ஒருத்தர் மட்டும் முக்கியமாக பேசுகிறார். அவர் சொன்னார், எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி வைக்கிற மாதிரி காரியங்கள் எதாவது பண்ணுறதுக்காகனா சாஸ்திரிகள் யாருமே இல்லாமல் இருக்கா, ரவுத்து தான் இருக்கார் அப்படின்னாரு. அப்படியா, அவர் பண்ணட்டுமே. இல்லை, அவர் வந்து மந்திரங்கள்லாம் சொல்கிறார். நாங்கள் வந்து ஏதோ மெக்கானிக்கலாக அதை காதில் வாங்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அவருக்காவது அந்த மந்திரங்களோட அர்த்தம் தெரியுமான்னு கேட்டால் அதுவும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் அவர் சரியாக சொல்கிறாருன்னு புரியுறது. அவர் சொல்கிறாரு, அதை நாங்கள் அப்படியே சொல்கிறோம் மண்டையில் வாங்கிட்டு, அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் இது பண்ணுறதில்ல. அதனால் ஏதாவது பலன் உண்டா என்ன ஒன்றும் தெரியவே இல்லை, ஏதோ போயின்ட்டுருக்கு அப்படி. அதனால் மடத்துலேருந்து யாராவது ஒரு தெரிஞ்சுவா யாராவது மூலமாக அங்கே யாராவது ஒருத்தர் டெப்யூட் பண்ணால் நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாமே, பண்ணுறத கொஞ்சம் நல்லா சத்தியாக பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னோடனே பெரியவா ஏன் அவளை கூப்பிட்ருக்கான்னா பரமேஸ்வரன் தானே. அதனால் அப்போன்னு பார்த்து யாரோ ஒரு போஸ்ட்மேன் மடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட் அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து நாங்கள் வந்திருக்கார். அது வந்தோடனே அதில் ஒரு லெட்டரை இந்த யார் பேசுன்னு தர அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுக்க சொன்னார். நீ வாங்கிக்கோ அதை அப்படின்னு வாங்கிட்டார். சரி, அதில் என்ன போட்டிருக்க படி அப்படின்னாரு. அவர் படித்தார். ஃப்ரம் யார், அவர் பேர் ஏதோ ஊர்லேருந்து எழுதியிருக்கார். அவர் போட்டு கரெக்டாக PAN பின்னு போட்டு ஒரு போட்டிருக்கு. எங்கள் கோயம்புத்தூர்னால் அதுக்கான பின் இருக்குமே, அந்த பின்கோடு அதை போட்டிருக்கு. அப்புறம் இங்கே மடத்துக்கு போட்டு மேனேஜர் போட்டு காஞ்சிபுரம் இந்த சாலை ஸ்ட்ரீட்டு அது இதுன்னு போட்டு அது பின்னு போட்டிருக்கு. பெரியவா சொன்னால், இப்போ அந்த இதில் நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்குறேன், அது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், யாராவது பதில் சொல்லுவாங்க. PIN போட்டிருக்கா அப்படின்னா என்னது அப்படின்னு. அது பார்த்தா அதிசயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்குவா, எப்படி அவளுக்கு அதெல்லாம் தெரியாமல் உலோகலாம் இருந்திருக்கா? அதுதான் பெரிய அதிசயம். அதுதான் பெரியவாளுக்கு தெரியாத, அவளுக்கு யாருக்கும் பின்னுன்னா ஒன்றும் தெரியாது, மண் அப்படின்னு ஒன்றும் தெரியல. மற்ற வேலைகள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கா, சம்பாதியம் வந்துட்டுருக்கா, அவளுக்கு கொடுத்து நடத்தின்னு இருக்கா. அவளுக்கு தெரியல, முழிக்கிறா. சரி, உனக்காவது தெரியுமான்னு பக்கத்தில் யாராவது கேட்குறா. அவளை இப்படி கை காமிக்கிற பெரியவா, யாருமே முழிக்கிறா எல்லாம். அப்புறம் பெரியவா அப்படி திரும்பி அந்த போஸ்ட்மேன் பார்த்து, உனக்குன்னா பின்னுன்னா தெரியுமோ என்னதுன்னு அப்படின்னு அந்த போஸ்ட்மேனை கேட்குறாரு. உனக்காவது பின்னுன்னா தெரியுமா? அவன் போஸ்ட்மேன் அதுவும் தெரியாது சாமி அப்படின்றான். அப்போது பெரியவா உடனே சொல்கிறா, சரி இப்போ வந்து உங்களுக்கும் தெரியல,
இந்த எழுதினவன் யாரோ எழுதியிருக்கா, அப்போ நீங்கள் தான் எழுதியிருக்கேன்னாலும் உங்களுக்கு அது தெரியல, எழுதுறீங்க. இதை கொண்டு போய் யாருக்கு டெலிவரி பண்ணுறாளா டூ அட்ரஸ்ன்னு போட்டு அதுலேயும் ஒரு பின்னுன்னு எழுதிருக்கு, அவளுக்கும் தெரியலன்னு வச்சுப்போம். இந்த போஸ்ட்மேனுக்கும் தெரியல. ஆனால் அந்த போஸ்ட்மேன் வந்து கரெக்டாக கொண்டு போய் அந்த எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துடுறாரு அந்த லெட்டரை. அது நடந்துடுது. அதை யாரும் தடுக்கலை. ஆனால் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு இல்லை, தெரியலைனாலும் அதுக்கான பலன் கிடச்சிடுது. நீ ஏதோ சொன்ன இப்போ மந்திரத்துக்கான பலன் கிடைக்கலையே, நான் வரட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்திரிகள் சொல்கிறது அதுக்கு மீனிங்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அதனால் ஓடுற லெட்டரை எழுதுகிறவாளுக்கும் தெரியல, லெட்டரை வாங்குறவாளுக்கும் தெரியல, படிக்கிறவாளுக்கும். இதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுற இந்த போஸ்ட்மேனுக்கும் அது தெரியல. ஆனால் அந்தந்த இடம் இப்போ 6,20,000ன்னா காந்தி நகர், அடியார், கஸ்தூர்பா நகர் அப்படின்னு நல்லா தெரியுது. பெரியவா சொல்லலை, அவர் உதாரணத்துக்கு சொல்லியிருக்காரு 2-3 ஏரியாவை. இப்போ 41 அப்படின்னா திருவான்மியூர், அதுமாதிரி ஒவ்வொரு ஏரியா 4ன்னா மயிலாப்பூர், இந்த மாதிரி அந்தந்த இது கரெக்டாக கொண்டு போய் அவர் டெலிவரி பண்ணிடுறாரு. ஆனால் அவருக்கே தெரியல. அது அவள் பிரித்து யாரோ கொடுத்துட்றா, இவருக்கு பழக்கம் இருக்குது, அந்த இதில் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு போயிடுறாரு. அது மட்டும் இருக்கான்னு பார்க்குறாரு. அவ்வளோதான். 41 இருக்கா, திருவான்மியூர் ஏரியா இருக்கா அப்படின்னு அது மாதிரி பார்க்குறது தவிர அவருக்கு சொல்லக்கூட தெரியல. ஆனால் வேலை நிறைய கரெக்டாக நடந்துடுறது. அதனால் இப்போ நீங்கள் அதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அவர் சொல்கிற மந்திரம் சரியாக சொல்கிறார், நீங்கள் சொல்கிறேன், அந்த அளவுக்கு அது இருந்தால் போகிறோம். அந்த பலன் கிடச்சிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நான் தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை கொஞ்சம் நிதானமாக பார்க்கலாம். இதனால் வந்து பலன் கிடைச்சிடாது அப்படின்னு நீங்கள் வந்து அனுமானம் பண்ண வேணாம், தீர்மானம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இடத்துல பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்போது இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சு கரைச்சி குடிச்சிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நம்மளுக்கு இருந்தால் நம்ம எந்த மந்திரத்தையும் சொல்லவே ஆரம்பிக்க மாட்டோம். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு சொல்லணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சத்தியாக சொல்லியிருந்தால் போகிறோம். ரொம்ப தப்பாக இல்லாமல் இருக்கான்னு பார்த்தா அதை விட ஒன்றும் பெரிய அர்த்தம் தெரிஞ்சு பண்ணோன்றதை நிதானமாக பார்த்துக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவீச்சரம்.